மட்டக்களப்பு பழுகாமம் ஆத்துக்கட்டு ஆற்றில் நீர்த்தாவரங்கள் படர்ந்து காணப்படுவதனால் தமது மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு பாரிய தடை ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். தமது ஜீவனோபாயத்துக்கு உயிரூட்டுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் பழுகாமம் ஆத்துக்கட்டு நன்னீர் மீன்பிடிக்கு பிரசித்தி பெற்ற இடமாகும். இந்த ஆற்றின் மூலம் சுமார் 100 மீனவ குடும்பங்கள் நன்மை அடைகின்றன. எனினும் இந்த குளத்தின் பெரும்பாலான பகுதியை நீர்வாழ் தாவரங்கள் முற்றாக மூடியுள்ளதால் பிரதேச மீனவர்கள் அசௌகரியத்தை எதிர்நோக்கியுள்ளனர். ஆற்றுவாழை, கோரைப்புல் போன்ற நீர்வாழ் தாவரங்கள் இவ்வாறு வளர்ந்துள்ளதால் அது மீன்பிடிக்கு தடையாக அமைந்துள்ளதாக மீனவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நன்னீர் மீன்பிடியை தமது பிரதான ஜீவனோபாயமாக கொண்டுள்ள இந்த மீனவர்களின் வாழ்வாதாரம் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பெரிய பாசுகள் அடைஞ்சு கொண்டிருக்கின்றது. அதனால எங்களுக்கு தொழிலே மிச்சம் கஷ்டமா இருக்கின்றது. இந்த நீர்வாழ் தாவரங்களை அகற்றும் பட்சத்தில் தமது தொழிலை சிரமமின்றி முன்னெடுக்க முடியும் என இந்த பகுதி மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர். தமது கோரிக்கை நிறைவேற்றப்படும் என பழுகாமம் ஆத்துக்கட்டு மீனவர்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி.